நம்மளோட லைஃப்பில் நம்ம யாரை அதிகமாக தேடுறோமோ அவங்க தான் நம்மளை ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க. ரொம்ப நம்ம உயர்வாக நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மரியாதைன்றது ஓரளவுக்கு நம்ம மனசில் இருந்தாலே போதும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோன்னு நம்மளோட சுயமரியாதையை என்றைக்குமே நம்ம லைஃப்பில் இழந்துடக்கூடாது. நம்மளுக்கு ஒருத்தங்களை பொதுவாகவே பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அவங்கள பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே பார்த்திங்கன்னா தப்பு தான். அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களோட ரிலேஷன்ஷிப் முறியறதுக்கு அதுவே கூட ஒரு காரணமாக போய் முடியலாம். ஸோ அவங்கவுங்க ஒர்க்கை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்டை மாற்றிட்டு நம்மளோட ஒர்க் என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் கிடைக்கும். யாரும் நம்மளை கஷ்டமும் படுத்த மாட்டாங்க. யாரும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ரீசன் இல்லாமலும் இருக்கலாம். நம்மளோட தேவைக்கு அதிகமாக இருக்கிற பணம் பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நிலைக்காது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம அதிகமாக யாரை தேடுறோமோ அவங்க கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கிடைக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி கிடைச்சா கூட அது நிரந்தரமாக இருக்காது. ஸோ இது உண்மைன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம தாழ்வான ஒரு நிலைமையில் இருக்கும்போது இல்லை நம்மளோட நிலமை ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போதும் சரி, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து ஏதாச்சும் அவங்க வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. ஸோ அப்படி பேசுகிறவங்க மத்தியில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசாமல் நகர்ந்து வர்றது நல்லது. ஒருவேளை அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. யாரோட லைஃப்பும் இன்னும் முடியல அப்படின்ற வார்த்தையை. எதனாலனா நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது. எது எந்தெந்த டைமில் நடக்குமோ அது நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ எதுவுமே மாறாமல் அப்படியே இருந்துட போகிறதும் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் அது மாற தான் செய்யும். அப்படியாப்பட்ட மாற்றங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு விதத்தில் துக்கத்தையும் கொடுக்கலாம், ஒரு விதத்தில் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். ஸோ சந்தோஷம்னு ஒன்று கிடைக்கும்போது ஏற்றுக்கிட்ட மனசு, துக்கம்னு ஒன்று வரும்போது நம்மளால் ஏற்றுக்க முடியல. அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படுறதும் அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுறதும் பார்த்திங்கன்னா மனித இயல்பு தான். ஆனால் அதையும் நம்ம மாற்றி ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அளவோடு நம்ம வச்சுக்கணும். அது நம்மளுக்கு அதிக சந்தோஷமாக உள்ள விஷயமா இருந்தாலும் ஓகே நல்லது அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு, ஒருவேளை அது நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னாலும் ஓகே அவ்வளோதானா, சரி நாளைக்கு மாறிடும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட மனசும் அந்த இடத்துல கஷ்டமோ நஷ்டமோ ரெண்டையுமே ஈக்குவலாக எடுத்துக்க பழகிடும். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட சந்தோஷத்தில் என்றைக்குமே நம்ம துள்ளி குதிக்கவும் கூடாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஷ்டம் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நம்ம கதவை அடைச்சிட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்து அழுகவும் கூடாது. அப்படியே அழுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தால் கூட அதை ஒரே நாளில் அழுது தீர்த்துட்டு அடுத்த நாள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃபு நல்லா இருக்கும். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கூட யோசித்து பேச மாட்டாங்க. இந்த வார்த்தையை பேசினா அவங்க கஷ்டப்படுவாங்களா படமாட்டாங்களான்னு யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகளை நம்ம பேசும்போது இந்த வார்த்தையை அவங்க நம்மளை பேசினா நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி யோசித்து பேசணும். என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட வார்த்தைகள் யாரையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி கூர்மையானது தான். எப்போவுமே ஒரு சில பேர் நம்மளை வெறுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்க மைண்டில் எப்போவுமே நல்லதே செஞ்சாலும் தப்பாக மட்டும்தான் தெரியும். ஸோ இதே மாதிரியான தவிர உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாருக்கும் செஞ்சிடாதீங்க. ஸோ யாரையுமே வெறுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ளஸ்ஸும் மைனஸும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்கள வெறுக்கிறதுக்கான கரெக்டான ரீசன் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் ஒருத்தங்களை வெறுக்கணும்னு கூட நினைக்கணும். அதே மாதிரி நம்மளை காயப்படுத்தினவங்கள நம்ம என்றைக்கும் பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு காயத்தை அவங்களுக்கு